Hi, this is Veda from Equate Trade Education. தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம். ஒரு சின்ன கேபிட்டல் வச்சு ஆப்ஷன் பையிங் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ பெரிய ஒரு உதவிகரமாக இருக்கும்னு நம்புகிறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டே அதுதான். அப்படி என்ன இந்த வீடியோவில் நம்ம பெருசா பேசிட போறோம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். பட் இது என்னுடைய அனுபவத்துல இருந்து எடுத்துக்கிட்ட ஒரு சில விஷயங்களை தான் நான் இதுல ஷேர் பண்ண போறேன். இது ஒரு ஸ்ட்ராட்டஜியை உங்களுக்கு எஜுகேட் பண்றதோ இல்ல வேற எந்த ஒரு இண்டிகேட்டரை பத்தியோ இல்ல ஏதோ ஒரு பிரைஸ் ஆக்ஷனை பத்தியோ உங்களுக்கு சொல்ல போற விஷயம் கிடையாது. நான் முதல்ல என்னுடைய ஆப்ஷன் கேரியர்ல நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் எதை ஃபாலோ பண்ணேன், எனக்கு கற்றுக் கொடுத்த என்னுடைய ஒரு குரு, அவர் எனக்கு என்ன விஷயங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்தாரு. ஸோ அதன்படி நான் எப்படி அதில் ஃபாலோ பண்ணேன், இதை வச்சு தான் நம்ம இந்த வீடியோவில் முழுசா நம்ம பேச போகிறோம். இப்போ இந்த விஷயங்கள்ல நான் சொல்ல போறது ஒரு 4 விஷயம்தான். முதல் விஷயம் அதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய பார்வை, அதாவது ஒரு டைரக்ஷன். நீங்க ஒரு ஸ்கிரிப்ட எடுக்கிறீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நிப்டியோ இல்ல பேங்க் நிப்டியோ நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு நம்ம செலக்ட் பண்றோம் அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாருமே என்னன்னு கேட்டீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கூகுள் மேப், அதாவது மார்க்கெட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம நமக்கு ஒரு புடம் போட்டு காட்டுற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சார்ட். ஸோ இந்த சார்ட் நம்ம இப்போ எல்லாரும் யூஸ் பண்றது அதிகமா ட்ரேடிங் யூஸ் பண்ணுவோம். ஒரு சில பேர் ஐக்யூ சார்ட் யூஸ் பண்ணலாம். எந்த சார்ட் நம்ம எடுத்து ஒரு ரீடிங் எடுக்கிறோம்னாலும் முதல் விஷயம் உங்களுடைய பார்வை. சார்ட்ல அது என்ன ஒரு ப்ரெடிக்டபிள கொண்டு போகுதோ அதைத்தான் நம்ம உள்வாங்கிக்கணுமே தவிர, நாம என்ன ப்ரெடிக்ட் பண்றோமோ அது உங்களுக்கு சார்ட் பண்ணி கொடுக்காது. உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு டவுன் ட்ரெண்ட்ல டிராவல் ஆகுது அப்படின்னு சொன்னா, அங்க உங்களுக்கு சார்ட்ல என்ன நடக்குதோ ஸோ அதை நீங்க ஃபாலோ பண்ண முதல்ல கத்துக்கிடணும். அப்படி இல்லாம நீங்க அதுக்கு அகைன்ஸ்டா நீங்க ஒரு விஷயத்த டிசைட் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு ஒரு ராங்கான டிசிஷனா முடியும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ட்ரேடர்ஸும் இந்த கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தம்ப்நெயில்ல நீங்க பார்த்துருப்பீங்க. ஏன் கோர்ஸ் வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம ஒரு விளக்கமா சொல்லிடுவோம். இப்போ நீங்க ஒரு ஒர்க் ஷாப் எடுக்கிறீங்க இல்ல ஒரு கோர்ஸை பண்றீங்களேன்னு சொல்லி நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். பட் எனக்கு எந்த ஒரு விஷயம் சூட் ஆகுதோ அதை நான் ஒரு ஒர்க் ஷாப்போ இல்ல ஒரு கோர்ஸாவோ நான் சொல்லி கொடுக்குறேன். பட் ஆனா இத கத்துக்கிடக்கூடியவங்க அவங்களுக்கு இது கரெக்டா மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது தான் விஷயமே. இப்ப இதனால ஒருத்தர் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஒருத்தர் அதை உள்வாங்கி அதை பயன்படுத்த முடியுமான்னு கேட்டா முடியும். பட் ஆனால் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன், அந்த கேபிட்டல் அப்படிங்கிறது மினிமைஸா நம்ம எடுத்துட்டு வரும்போது ஒருத்தர் பயன்படுத்தக்கூடிய அதே ஸ்ட்ராட்டஜி இன்னொருத்தருக்கு அது பயன்பெறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் ஒரு அரிதான ஒரு விஷயம் தான். பட் அதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நீங்க அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ராட்டஜிஸ்ல நீங்க எவ்வளவு தூரம் நீங்க பயன்படுத்துறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க அந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ள உங்களால உள்வாங்கி போக முடியும். அப்போ ஒருத்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த நீங்க எப்படி உள்வாங்கிக்கிறீங்களோ அதை விட ஒரு ஈஸியான வழி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு எது சூட் ஆகுதோ நீங்க அதன்படி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்களே பில்ட் பண்ணலாம்.
உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு சில பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா இண்டிகேட்டர்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இண்டிகேட்டர்ஸே வந்து ஒர்க் ஆகாது, பிரைஸ் ஆக்ஷன் ஒர்க் ஆகும்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் வந்து பேட்டர்ன்ஸ் வந்து ஒர்க் ஆகும்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் வந்து மெத்தட்ஸ், அதாவது வேவ் மெத்தட்ஸ் யூஸ் ஆகலாம், இல்லைன்னா மற்ற மெத்தட்ஸஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம். பட் உங்களுக்கு எது முதல்ல சூட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தான் வந்து அதை பில்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்படி நீங்க பில்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90% அது அதுல வின்னிங் ரேஷியோ இருக்கணும். இப்போ இந்த வின்னிங் ரேஷியோ இருக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆப்ஷன் பையிங் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்குள்ள நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு ஹை ப்ராபபிலிட்டி வின்னிங் ரேஷியோ நமக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரிவர்சல் ட்ரேடிங். ஸோ இந்த ரிவர்சல் ட்ரேடிங் அப்படின்னு நீங்க உள்ள வரும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா அதிகப்படியான இன்ஸ்டிடியூஷனல்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது வந்து கண்டினியூஸா வந்து நீங்க பார்க்கலாம். ஒரு மந்த்ல 2 சினாரியோ வந்து ஒர்க் ஆகும். அதாவது ஒரு மாசத்துல வந்து ஒரு டவுன் ட்ரெண்டும் ஒரு, அதாவது இதை வந்து நம்ம வந்து ரிவர்சல்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் அது வந்து ஒரு ரீடெஸ்ட் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கும் சரி, ஒரு டவுன் ட்ரெண்ட் வருது அப்படின்னா ஒரு மந்த்ல கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஒரு 15 நாள் உங்களுக்கு வந்து அந்த ட்ரெண்ட் ஃபாலோ ஆகுது அப்படின்னா 10 நாள் உங்களுக்கு ஒரு இறக்கம் வந்துச்சுன்னா திரும்ப ஒரு 5 நாள் என்ன ஆகும்னா ஒரு ஏற்றம் வரும். ஸோ இந்த இடங்களை நீங்க வந்து ஒரு 1 இயர்க்கான ஒரு பேக் டெஸ்டிங் நீங்க பண்ணி பார்த்தீங்கனாலே நீங்க எங்க உங்களுக்கு வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி நீங்க பில்ட் பண்ணணும், நீங்க எதை வச்சு அந்த டெஸ்ட் நீங்க வந்து பண்ணி முடிக்கிறீங்களோ. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ நம்ம ஆர்எஸ்ஐ பேஸ்ட்ல வந்து எடுத்துக்கலாம் ஓவர் பட் ஓவர் சோல்டு. ஸோ இந்த ஓவர் பட் ஓவர் சோல்டுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஸ்கிரிப்ட் வந்து எங்கெல்லாம் நமக்கு வந்து என்னன்னா இந்த ரிவர்சலை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நீங்க நல்ல ஒரு 1 இயருக்கு நீங்க டே கேண்டில் வச்சு நீங்க செக் பண்ணி எடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஸோ இப்போ என்ன லெவல்ல இருக்கு, இது எப்போ நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். இப்போ நம்ம அந்த இன்ஸ்டிடியூஷனல்ஸோடைய ஒரு என்ட்ரி பாயிண்ட நம்ம சொல்லிடுறோம். குறிப்பா மார்க்கெட் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஏறுறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அதாவது ஒரு மந்த்ல உங்களுக்கு 10 நாள் ஏறுது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கோ இல்லைன்னா ஒரு கன்சாலிடேஷன் ஆகுறதோ உங்களுக்கு 2 நாள் 3 நாள்ல நடந்துடும். ஸோ இந்த 2 நாள் 3 நாள்ல ஒரு செல்லிங் வருது இல்லையா, இந்த இடத்த தான் வந்து இன்ஸ்டிடியூஷனல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஒரு குயிக் ப்ராஃபிட். அதாவது அந்த ஏறின ஏற்றம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட் ஏறி இருக்கு அப்படின்னா அதுல ஒரு 400 500 பாயிண்ட் வந்து உங்களுக்கு என்னன்னா ஒரு கன்சாலிடேஷன் ஆகி தான் அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது திரும்ப மேல போகும். இல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு 1000 பாயிண்ட் கீழே இறங்குச்சுதுன்னு சொன்னா திரும்ப ஒரு 400 500 பாயிண்ட் மேல போய் ஒரு கன்சாலிடேஷன் நடந்து திரும்ப உங்களுக்கு கீழே இறங்கும். ஸோ இந்த ஏரியாக்களை உங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடிகிற பட்சத்துல தான் நம்ம ஒரு ட்ரேடை எடுக்கணும். குறிப்பா இது இறக்கம் வரக்கூடிய இடங்களை நீங்க வாட்ச் பண்ணுங்க. அந்த இடங்கள் வந்து உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஹை ரிஸ்க்கும் இருக்காது, அதே நேரம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90% வந்து அதுல ப்ராஃபிட் கொடுத்துருக்கும். அதாவது ஒரு ஏற்றம் ஏறி திரும்ப ஒரு இறக்கத்துக்கு வந்து வரும்போது அந்த இடம் ஒரு ஹை ப்ராபபிலிட்டி வின்னிங் ரேஷியோ இருக்கிற இடமா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் 4 நாள் நீங்க ஹோல்ட் பண்ணீங்கனாலே ஒரு மந்த்லி எக்ஸ்பைரி பிரீமியம் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா நீங்க ஒரு 10 நாள் இல்ல ஒரு வாரம் நான் வந்து அதை வெயிட் பண்ணணும், எனக்கு டிகே வரும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்காது. ஸோ இந்த இடத்த நம்ம டெஸ்ட் பை டெஸ்டா நீங்க எடுத்து பாருங்க. அப்படி உங்களுக்கு நீங்க என்ன பேசிக் மெத்தட்ல பிரைஸ் ஆக்ஷன்ல வந்து நமக்கு வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஜோனா இருக்கட்டும் இல்ல சப்போர்ட் ஜோனாக இருக்கட்டும், ஸோ இந்த இடங்களை நம்ம வந்து மார்க் பண்ணி பண்றதாக இருக்கட்டும், இல்ல இண்டிகேட்டர் லெவல்ஸ்ல வந்து சூப்பர் ட்ரெண்டு ஆர்எஸ்ஐ, ஸோ நீங்க எந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்றீங்களோ அதுல ஒரு 1 இயருக்கு நீங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்க. ஸோ இதுல வின்னிங் ப்ராபபிலிட்டி எவ்வளவு இருக்குங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும். நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜை கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி. கிட்டத்தட்ட இந்த 1 இயர் அப்படிங்கிறது
12 மந்த் பீரியட் ஆயிடுது. ஸோ அந்த 12 மந்த்ல மந்த்லி வந்து 2 ட்ரேடு தான் எடுக்கணும். அப்போ 12 மந்த்துக்கு வந்து 24 ட்ரேட் கணக்காகுது. ஸோ இந்த 24 ட்ரேடுல எத்தனை ட்ரேடு வந்து உங்களுக்கு வின்னிங் ப்ராபபிலிட்டி கொடுத்துட்டு எத்தனை ட்ரேடு வந்து இதுல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. ஸோ இதை ஒரு டைம் டேபிள் மாதிரி நீங்க வந்து எடுத்து அதை இது பண்ணிட்டீங்கனாலே அடுத்த கட்டமா இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா வரும். மூணாவதா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொறுமை கண்டிப்பா இருந்தே ஆகணும். எதுல பொறுமை வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ட்ரி எடுக்கிறதுல தான் உங்களுக்கு பொறுமை இருக்கும். இப்போ மாதத்தினுடைய ஒரு முதல் 2 வாரங்கள் வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஏற்றம் கொடுக்குது அப்படின்னு சொன்னா, நமக்கு என்ட்ரி பாயிண்ட் வந்து நம்மளுடைய செட்டப்புக்கு கிடைச்சதுன்னா அந்த பீரியட்ல ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடுக்கு எடுக்கலாம். பட் நம்ம அதை ஒரு மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு அகென்ஸ்டான ஒரு ரிவர்சல் எப்போ கிடைக்குதோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ள இருக்கும். அதாவது இப்போ கரண்ட்ல இருக்கிற ஒரு சினாரியோ படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 23,500ல இருந்து 24,500க்குள்ள மார்க்கெட் வந்து ஒரு ஏற்ற இறக்கம் இருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ அந்த இடத்துல இப்போ மார்க்கெட் வந்து 23,500ல இருந்து 24,300 கிட்ட டிராவல் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட் வந்து மேல ரெசிஸ்டன்ஸா இருக்கும். திரும்ப அங்கிருந்து ஒரு ரிவர்சல் வரலாம். பட் இப்படி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு மேலதான் போக போகுதுன்னு சொல்லி ஒரு 200 பாயிண்ட்டுக்கு நீங்க ஒரு ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு சொன்னா கீழே நீங்க எவ்வளவு ரிஸ்க் பாயிண்டா நீங்க வைக்க முடியும். இதே நேரம் அந்த 24,500 உங்களால பிரேக் அவுட் பண்ண முடியாம ஒரு ரிவர்சல் ஆகுது அப்படின்னா அங்க உங்களுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஒரு மினிமைஸ் ஆயிடும். அதே நேரம் உங்களுக்கு டார்கெட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 23,500 அப்படிங்கிறது நமக்கு அந்த பேசிக் பாயிண்டா இருக்கலாம். பட் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ நீங்க அதை புக் பண்ணிட்டு வெளியில வரலாம். ஸோ 3 விஷயம் பார்த்துட்டோம். 4வது விஷயம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ப்ராஃபிட்டை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இப்போ ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு 5,000மோ இல்ல ஒரு 6,000மோ ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த ப்ராஃபிட்ல நீங்க ஒரு குறைஞ்சது ஒரு 30% ஆவது நீங்க அதை என்ன பண்ணுங்கன்னா ஒரு ரீஇன்வெஸ்ட்மெண்டா கொண்டு வாங்க. ஸோ இது வந்து ஒரு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நாளைக்கு ஒரு ரிஸ்க் ஃபேக்டருக்கு அதை நம்ம பயன்படுத்திக்கிடலாம். அதே நேரம் நமக்கு வந்து இது ஒரு ஹெவியான ஒரு 2-3 இயர்ஸ் நீங்க வந்து அதை நீங்க கண்டினியூ பண்ணும்போது உங்களுடைய கேபிட்டல் பில்டப்புக்கு இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அடித்தளமா இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து கண்டினியூஸா நம்ம வந்து பண்ணும்போது ஸோ நம்மளுடைய ட்ரேடிங் கேரியரும் ஒரு நல்ல இடத்தை நோக்கி போகும். ஸோ நம்மளுடைய கேபிட்டல் பில்டப் அப்படிங்கிறதும் ஒரு நல்ல இடத்தை நோக்கி நகரும். இதை தாண்டி உங்களுடைய ஒரு மந்த்லி உங்களால வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட்டை உங்களால வந்து ஒரு எஸ்ஐபி பண்ண முடியும் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதையுமே வந்து கண்டினியூவா பண்ணலாம். ஸோ அப்படி பண்ற பட்சத்துல உங்களுடைய கேபிட்டல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரென்த்தா இருக்கும். ஒரு ரிஸ்க் நம்ம பெரிய லெவல்ல எடுக்கணும்னு நம்ம நினைக்கும் போதும் நம்மளுக்குள்ள வரக்கூடிய ஒரு ஃபியர்னஸ் வந்து இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தடுக்கும். ஸோ ஒரு வெல்த் பில்டப் நம்ம வந்து ஒரு ட்ரேடிங்ல நம்ம வந்து என்ன ப்ராஃபிட் எடுக்கிறோமோ அதையும் தாண்டி நமக்கும் ஒரு வெல்த் பில்டப் கண்டிப்பா இருக்கணும். ஸோ அது நம்மளுடைய ப்ராஃபிட்ல இருந்து ஒரு மினிமைஸ் பர்சன்டேஜா நம்ம வந்து அதை எடுத்துட்டு போகும்போது நம்மளுடைய ட்ரேடிங் கேரியர் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு அது டெவலப்மெண்ட் ஆகும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க 1 by 1 நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக நீங்க பண்ணி பாருங்க. உங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி சூட் ஆகுதோ அதை நீங்க எடுத்து பேக் டெஸ்ட் பண்ணி அதை ஒரு 1 மந்த் ஒரு விர்ச்சுவல் ட்ரேட் மாதிரி நீங்க அதை வந்து கண்டினியூ பண்ணி பாருங்க. அதுல உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் தெரியும். நீங்க அதுக்கப்புறமா ஒரு ரியல் ட்ரேடுக்குள்ள நீங்க அந்த இதை கொண்டு போகும்போது ஒரு என்ட்ரி எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு திங்கிங் அப்படிங்கிறது உங்களுக்கு வராது. நம்ம செட்டப் வந்துருச்சு, நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து கொண்டு வருவோம்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.